வணக்கம். நம்மளுடைய தாவரமாக இருக்கக்கூடிய இயற்கையில் பல அற்புதமான இயற்கை மூலிகை பொருந்திய இலைகள் நிறையவே இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான ரொம்ப தெய்வீகமான சக்தியாக இருக்கக்கூடியது துளசி. துளசி அப்படின்னாலே தெய்வம், சக்தி, ஆன்மீகம், ஆரோக்கியம் அப்படின்னு பல பல விஷயங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம். அது மட்டும் இல்லை, விஷ்ணுவாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயண பெருமாளுக்கு ரொம்பவே இஷ்டமான ஒரு விஷயம்னா அது துளசி. ரெண்டாவது, ஆன்மீக விஷயத்தை பொறுத்தளவு ரொம்பவே பக்தி, ரொம்பவே அமைதி, ரொம்பவே நமக்கு சத்தியமாக விளங்கக்கூடியவள் தான் இந்த துளசி தேவி. அதை நம்ம இப்போது ஆரோக்கியத்துக்கு எவ்வளோ பயன்பெறுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த துளசி இலைகளுடைய தீர்த்தத்தையோ அல்லது துளசி இலையையோ காலையில் வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிடும் போது நமக்கு பல பல நன்மைகள் கிடைக்குதாம். அதில் ரொம்ப முக்கியமாக ஒரு 7 விஷயத்தை நம்ம பார்க்கலாம். விஷயம் 1வது, இது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, காலையில் வெறும் வயிற்றில் இந்த துளசி இலையை ஒரு 4-5 சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி குடித்தோம்னா நமக்கு இருமல், சளி, அப்புறம் தொண்டையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் சரியாகுமா. அது மட்டும் இல்லை, நோய் எதிர்ப்பு சக்தியும் கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய சரும பொலிவு. பெண்களுக்கு தேவதை போல அழகான ஒரு சருமத்தை கொடுக்கறதுக்கு இந்த துளசி தேவிக்கு அற்புதமான சக்தி இருக்காம். அதனால் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 4 இலைகள் சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணி குடித்தாலே நம்மளுடைய சரும பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு நல்ல பொலிவான அழகான முகம் கிடைக்குமா. அடுத்தது 3வது என்னன்னு பார்த்தோன்னா, வெறும் வயிற்றில் காலையில் 4 துளசி இலைகள் சாப்பிட்றதுனால அஜீரண கோளாறு நீங்கி வயிறு பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி சுத்தமான ஒரு குடல் அமைப்பு நமக்கு கிடைக்குமா. அடுத்தது 5வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, இந்த துளசி இலையை சாப்பிட்றதுனால ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை கம்மி பண்ணுது. அதனால டயாபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு இந்த துளசி இலையும் சரி, துளசி தண்ணி தீர்த்தமும் சரி ரொம்பவே அற்புதமான சக்தியை கொடுக்குது. அடுத்தது 6வது என்னன்னு பார்த்தோன்னா, நமக்கு ரொம்பவே பிரச்சனையாக இருக்கக்கூடியது இந்த ஸ்ட்ரெஸ் இல்லாத மனுஷங்களே இல்லை. காசு கூட எல்லாத்துக்கிட்டையும் வருது போகுது, ஆனால் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு கூடவே இருக்குது. இந்த ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்தை கம்மி பண்ணுறதுக்கு இந்த துளசி இலையை எப்பப்போ நமக்கு நேரம் கிடைக்குதோ அப்பப்போ நம்ம சாப்பிட்லாம். காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டா இன்னும் கூடுதலான நன்மை கிடைக்கும். அடுத்தது, இறுதியாக இருந்தாலும் ரொம்பவே முக்கியமான ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த துளசி இலையை நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுடைய கொழுப்பு, கெட்ட கொழுப்பு கம்மியாகுது அப்படிங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் இருக்கக்கூடிய கெட்ட நீரும் வெளியே போகுமா. பார்த்தீங்களா, ஒரு 4-5 இலைகளை நம்ம தினமும் சாப்பிட்டோம்னா நமக்கு நல்ல விஷயங்கள் நிறையவே கிடைக்குது. அதே மாதிரி தான் வாழ்க்கையில் சிறிய சிறிய விஷயங்கள் கூட பெரிய பெரிய பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம ஆத்மாத்மா, ஆன்மீகமாக, பக்தியாக